ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ் பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது இன்டிஜர்ஸோட டெஃபினிஷன்ஸ், நம்பர் லைன், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆட் யூசிங் த நம்பர் லைன், ஃபைனலா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாங்களா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ். ஸோ இன்டிஜர்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நேச்சுரல் நம்பர் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர். சரிங்களா? ஸோ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட்ஸ் வித் 0, 0, 1, 2, 3 அண்ட் so on. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நல்லா பார்த்துக்குங்க. இது நேச்சுரல் நம்பர், இது ஹோல் நம்பர். தட்ஸ் ஆல். இப்போ நவ் we are going to see the integers. இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 0 பார்த்துட்டோம், பாசிட்டிவ் நம்பர்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இதுல என்ன பார்க்க போறோம்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? நெகட்டிவ் நம்பர் இருக்கணும்ல. ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்க்க போறோம். அதாவது இன்டிஜர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வித் 0. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த 0ங்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பருங்க. இதுக்கு வந்து பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. சரிங்களா? நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அண்டு பாசிட்டிவ் இந்த ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னது? பாசிட்டிவ். இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த 0 இஸ் கால்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையே நம்பர் லைன்ல வரைஞ்சிருக்கோம், பார்த்துக்குங்க. இது 0. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்கும்? இங்க வந்து ரைட் சைட் ஆஃப் த நம்பர் ஆல்வேஸ் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் ஆஃப் த 0 இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதுதாங்க டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்ல ஆப்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னா அடிஷன். ஓகே, ஸோ இந்த அடிஷனை பத்தின சம் ஆஃப் த அடிஷன்ஸோட ரூல்ஸ் வந்து இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன், வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை வேணா பாருங்க. ஸோ இதை நம்ம இந்த இதில் ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி ஆட்னா சம். ஓகே, ஸோ எப்படி சம் பண்றது அப்படின்னா இப்போ ரெண்டே ரெண்டு ரூல் தாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா சைன் சேமா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்க +4 இருக்கு, இங்க +8 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணா என்ன வருது? 4 + 8 12. ஓகே, இப்ப என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? இங்கேயும் பிளஸ்ஸா, இங்கேயும் பிளஸ். ஓகே, ஸோ அப்படியே இங்க பிளஸ் யூஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன். இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கா? ஓகே, அப்போ சேம் சைன். ஹியர் ஆல்சோ மைனஸ், ஹியர் ஆல்சோ மைனஸ்ன்றதுனால சேம் சைன். அதே ரூல் தான். அப்ப ஆட் பண்ணணும். 4யும் 2யும் ஆட் பண்ண என்ன வரும்? 6ஆ? இப்போ என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹியர் ஆல்சோ மைனஸ், ஹியர் ஆல்சோ மைனஸ். ஸோ யூஸ் த காமன் அஸ் மைனஸ். இப்போ -6 தான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரன்ஸ் சைன். இப்போ டிஃபரன்ஸ் சைனா இருந்ததுன்னா இங்க என்ன இருக்கு? -7 இருக்கு, இங்க +10 இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப டிஃபரெண்டா வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 10ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 3 வருங்களா? ஓகே, இப்ப 3 எழுதியாச்சு. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப +3யா -3யா அதுதான் பார்க்கணும். இப்ப இந்த 2 நம்பர்லயும் எது கிரேட்டர் நம்பர்னு பாருங்க. 7 கிரேட்டரா 10 கிரேட்டரான்னு பார்க்கும்போது என்ன கிரேட்டர்? நமக்கு 10 தான் கிரேட்டஸ்டா இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன சைன் இருக்கோ, 10க்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் இங்க வரும். கிரேட்டஸ்ட் நம்பரோட சைனை மட்டும் இங்க போட்டுருங்க. அப்ப என்ன இருக்கு? பிளஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, 6 - 8 இருக்கா? ஸோ 6 - 8னா இங்க +6 தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இது +6 தான். அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் சைன் இருக்கு. இங்கே பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இமிடியேட்டா சப்ராக்ட் பண்ணிடணுமா? சப்ராக்ட் பண்ண வருது 8, 6 டிஃபரன்ஸ் என்ன? 2 வருமா? ஓகே, 2 எழுதியாச்சு. இப்ப விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன்? 6 கிரேட்டரா 8 கிரேட்டரா அப்படின்னு பார்க்கும்போது 8 தான் கிரேட்டர். ஓகே, அப்ப 8ஓட சைன் என்னன்னா மைனஸ். அப்ப இங்க மைனஸ் தான் வரும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாடல்ல இங்க என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் சைன் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிடணுமா? சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 6 வரும்.
ஓகே, இப்போ என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எது கிரேட்டர் நம்பர்? கிரேட்டர் நம்பர்னு பார்க்கும்போது 10 தான் கிரேட்டர். அப்ப என்ன இருக்கு? 10க்கு பக்கத்துல மைனஸ் தான் இருக்கு. ஸோ மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ 2 நம்பர்ஸ் தான் பார்த்தோம். இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, எதுவா இருந்தாலும் அதே ரூல் தான். இப்போ எவ்வளவு இருந்தாலுமே இது எல்லாமே என்ன பண்றீங்க அப்படின்னா அந்தந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தனியா ஆட் பண்ணிக்கங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தா நெகட்டிவ் தனியா ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? +9 வருமா? நெக்ஸ்ட் பாருங்க, -2ஐயும் -8ஐயும் தனியா ஆட் பண்ணிடுங்க. அந்தந்த குரூப்போட ஆட் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் தனியா நெகட்டிவ் தனியா ஆட் பண்ணிடுங்க. ஸோ என்ன வரும்? 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா -10. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரெண்டையுமே இந்த மாடல்ல போடுங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு நெகட்டிவ் ஒன் பாசிட்டிவ், இதே மாடல்ல சம் சால்வ் பண்ணுங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1 வருமா? ஓகே, இப்போ 1ங்கிறது +1 -1 பார்க்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு? இங்க 10ஓட நம்பர் தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ அந்த சைன் தான் இங்க வரும். மைனஸ் தான் இங்க வரும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எத்தனை நம்பர் இருந்தாலுமே முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் தனியா ஆட் பண்ணிக்கங்க, நெகட்டிவ் தனியா ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா செப்பரேட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ இங்க பாருங்க, பாசிட்டிவ் என்ன இருக்கு? 8 10. இப்போ என்ன வரும்? +18 வருமா? நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நெகட்டிவ்ல 6 7 இருக்கா? அப்ப என்ன வரும்? 13 -13 வருமா? ஓகே, ஸோ இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 18 13 சப்ராக்ட் பண்ணா 5 வருமா? ஸோ 5ல பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கும்போது எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 18 தான். ஸோ பிளஸ் தான். அவ்வளவுதாங்க. ஓகே, ஃபைனலா ஒரு சம் பார்க்கலாமா? இதே மாதிரி தான். அதே மாதிரியே பாசிட்டிவ்லாம் தனியாக ஆட் பண்ணுங்க. இங்க 5 இருக்கு, இங்க 8. 5 + 8 13. அப்போ 13 தான் இங்க பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல ஆட் பண்ணுச்சு. நெகட்டிவ் தனியா ஆட் பண்ணுங்க. நெகட்டிவ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க -4 இருக்கு, -7. அப்போ -11 வருமா? இங்க -2 -13. அப்போ நெகட்டிவ்ல -13. ஸோ +13 -13 என்னவாயிடும்? 0. அவ்வளவுதாங்க. இதுதாங்க ஆபரேஷன் ஆன் அடிஷன். சிம்பிளா புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆபரேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பாருங்க? சப்ராக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு வேர்டு சென்டென்ஸா கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு பாருங்க. இப்போ கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சப்ராக்ட் 8 ஃப்ரம் 6. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 8 சப்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து அப்படின்னா 6ல இருந்து. அப்போ 6 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, எதுல இருந்து? ஓகே, எந்த நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும்? இதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 6 எழுதியாச்சு. அடுத்து இந்த சப்ராக்ஷன் எதை சப்ராக்ட் பண்ணோம்னா 8. ஓகேங்களா? ஸோ 8 செப்பரேட் பண்ணணும். செப்பரேட்னா மைனஸ், இந்த செப்பரேட்டுக்கு மைனஸ். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க. அப்போ 6 - 8 என்ன வரும்? as usual 6னாவே +6 தானே இங்க. ஸோ டிஃபரன்ஸ் சைன் திரும்ப பாருங்க. இங்க பிளஸ் மைனஸ் அந்த சேம் ரூல் தான். டிஃபரன்ஸ் சைனை சப்ராக்ட் பண்ணிடணும், சேம் சைனை ஆட் பண்ணணும். அப்ப சப்ராக்ட் பண்ணா 2 வரும். கிரேட்டஸ்ட் நம்பர் 8ன்றதுனால மைனஸ் போட்டேன். அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சப்ராக்ட் -4 ஃப்ரம் -2. அப்ப எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா -2ல இருந்து தான் அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? -2 ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? ஓகே, சப்ராக்ட் பண்ணணும். அப்போ மைனஸ். ஓகேங்களா? இந்த சப்ராக்ஷன்ஸ் சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால இந்த சைன் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து எந்த நம்பரை செப்பரேட் பண்ணணும்? -4 செப்பரேட் பண்ணணும். அப்போ இங்க ஒரு -4. ஓகே, பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, பக்கத்துல மைனஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா -2 இங்க இருக்கு. ஓகே, அப்போ ஒரு நம்பர் ஹேவிங் ஒன்லி ஒன் சைன். ஒரு நம்பருக்கு ஒரு சைன் தான் இருக்கணும். பட் இங்க எத்தனை சைன் இருக்கு? 2க்கு மைனஸ் மட்டும்தான் இருக்கு. பட் இந்த 4க்கு பாருங்க, 4க்கு முன்னாடி எத்தனை இருக்கு? 1 சைன் 2 சைன். 2 மைனஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். சரிங்களா? இப்ப +4 ஆயிடும். ஒருவேளை பிளஸ் மைனஸ் பக்கத்துல இருந்ததுன்னா பிளஸ் இருக்கு, இங்க -2 இருக்குன்னா இதை எப்படி சிம்பிளை பண்றதுன்னா -2 தான் வரும். ஏன்னா மைனஸும் பிளஸும் என்ன ஆயிடும்னா மைனஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? இதுவே மைனஸ் மைனஸ்னா என்ன ஆகும்? பிளஸ். ஓகேங்களா? இதுவே மைனஸ் பிளஸ் இருந்தாலுமே அதுவும் மைனஸ் தான்.
ஸோ ப்ளஸ்ஸும் நமக்கு as usual ப்ளஸ் தான் சரிங்களா. ஓகே, நியரஸ்டா சைன் 2 சைன் இருந்தா ப்ராடக்ட்ல வந்துடும் பார்த்துக்குங்க. இந்த ரூல் ஜென்ரல் ரூல் தான். ஓகே, இந்த ரூல் தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன வரும்னு சொல்லுங்க. இப்போ as usual சப்ராக்ட் பண்ணுமா இல்லையா, டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணா 4ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 2. ஓகேங்களா. ஸோ 2 எழுதியாச்சு. எந்த நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்க்கும்போது என்ன இருக்கு, இங்க 4 தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், பிளஸ் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கேன், சப்ராக்ட் ஃப்ரம் -5. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்க -5 எழுதிட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட் சப்ராக்ட், இந்த சப்ராக்ட் சிம்பிளுக்கு மைனஸ் இங்க எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. 7 சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, போத்துமே சேம் சைனா தான் இருக்கு. ஓகே, பிளஸ் மைனஸ் இருந்தா நம்ம செப்பரேட் பண்ணி எடுப்போம். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் என்ன பண்ணிருக்கணும், ஆட் தான் பண்ணணும் இது. ஓகே, ஸோ ஆட் பண்ணா என்ன வருது, 5ம் 7ம் ஆட் பண்ணா 12 வரும். ஸோ என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா காமனா ஆட் பண்ண சேம் சைன் அப்படின்னா அங்க என்ன சைன் இருக்கோ ஆட் பண்ணிட்டு அந்த சைனை இங்கேயே யூஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ராக்ட் 10 from 10 -10 from 10 ஸோ 10 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சப்ராக்ஷனுக்கு மைனஸ் போட்டுட்டேன். அடுத்தது -10 தானே சப்ராக்ட் பண்ணணும், பிராக்கெட்ல -10 போட்டுவிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன வரும், இங்க 10, இந்த 10 அப்படியே வந்துடும். இங்க பாருங்க இந்த நம்பருக்கு பிளஸ் இருக்கு, சாரி 2 மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னோம், பிளஸ்ன்னு சொன்னோமா, +10. ஓகே, ஆன்சர் என்ன 20ன்னு வரும். சேம் சைன் இங்கேயும் பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு, இங்கேயும் பிளஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ் ஆட் பண்ணா 20, அந்த சைன் அப்படியே இங்க யூஸ் பண்ணியாச்சு. 20ன்னு சொல்லலாம், இல்லைன்னா +20 ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சப்ராக்ட் ஃப்ரம் 8 மைனஸ் அண்ட் 2. யூ ஹாவ் டு சப்ராக்ட் 2. அப்போ இங்க என்ன இருக்கு, +8 தானே. 8 - 2 என்ன வரும், 6 தான் வரும். +6 -6 பார்க்கும்போது +6, ஏன்னா 8 தான் கிரேட்டர். ஓகே, லாஸ்ட் சம் ஆஃப் த ஃபிராக்ஷன்ஸ் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சப்ராக்ட் -9 from 1. இப்போ 1 எழுதிக்கணும். ஓகே, 1 எழுதியாச்சு, மைனஸ். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா -9. இப்போ இந்த சம்ம நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாமே மைனஸாக இருக்கு. இந்த இடத்துல நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஓகே, சப்ராக்ட் 9 from 1. ஓகேங்களா, 1 மைனஸ்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது எதை சப்ராக்ட் பண்ணணும்னா +9 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. என்ன வரும், இந்த 1 அப்படியே வந்துருமா, 1னா +1 தாங்க. இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு பாருங்க. ஓகே, மைனஸ் பிளஸ் ஆர் பிளஸ் மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ்ஸையும் மைனஸும் நியரஸ்டா இருக்கு. இப்போ ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா மைனஸ் ஆயிடும். பிளஸும் மைனஸும் மைனஸ் தான். அப்போ இங்க -9 வரும் சரிங்களா. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஹியர் பிளஸ் தான், +1 -9 என்ன வரும், டிஃபரன்ஸ் சைன்றதுனால சப்ராக்ட் பண்ணி ஆயிடுச்சு. கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 9 தான். அப்போ மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் த சப்ராக்ஷன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், மல்டிப்ளை பார்க்க போறோம். ஸோ நமக்கு மல்டிப்ளைங்கிறது as usual மல்டிப்ளை தான். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணா 6. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 2 2 இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 4 2s are 8, 8 2s are 16. as usual மல்டிப்ளை தான். ஆனா இங்க சைன் மட்டும் பார்த்துக்கணும், பிளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல என்ன ஒரே ஒரு ரூல்னா as usual ரூல் தான், மைனஸ் மைனஸ் என்னவாயிடும்னா பிளஸ் ஆயிடும் சரிங்களா. இதுவே 3 மைனஸ் ப்ராடக்ட் பண்றீங்க, இப்போ என்ன ஆகும்னா திஸ் 2 மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, இது பிளஸ் ஆயிடும். அந்த இந்த ஆன்சர் என்ன இருக்கு, மைனஸ். அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் தான் வரும் சரிங்களா. இப்போ மைனஸ் 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 என்ன ஆகும்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஒருவேளை மைனஸ் வந்து 4 மைனஸ் இருக்கு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா திஸ் 2 becomes பிளஸ்ஸா அண்ட் திஸ் 2 becomes பிளஸ். இதோட ஆன்சர் பிளஸ், இதோட ஆன்சர் பிளஸ்னா பிளஸ் தான். ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன் அப்படின்னா, இப்போ மைனஸ் பேரா இருந்தாலே அதை வந்து பிளஸ் ஆக்கிருங்க. ஓகே, எங்க மைனஸ் பேரா இருக்கோ அதை விட்டுருங்க சரிங்களா. பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 8 6 or 48. இப்போ 48 நான் அப்படியே எழுதிட்டேன். ஏன்னா இங்க +8 +6 தான் இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா +8 இங்க +6 தான். ஸோ இங்கேயும் பிளஸ் தான் வரும், இல்லைன்னா 48 அப்படியே எழுதிக்கும்.
செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, -2 into 7. -2 into 7. ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2s are 14 வந்துரும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு? இங்க ஒன்லி 1 மைனஸ். அப்ப இங்க 7 இது பிளஸ் தான். இப்போ பிளஸ் மைனஸ்னா என்னது? மைனஸ். அப்போ -14. ஓகேங்களா? த சேம் ரூல் 6 4s are 24. அப்போ மைனஸ் தான் இருக்கு, 1 மைனஸ் தான் இருக்கு. ஸோ -24 அப்படியே போட்டுருக்குங்க. எனி நம்பர் மல்டிபிள் வித் 0 பிகம்ஸ் 0 தான். ஓகேங்களா? அதனால இங்க 0 போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 4 -4 -7. ஃபர்ஸ்ட் 4 7s are என்ன? 28. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்லயும் ஒரு மைனஸ், இந்த நம்பர்லயும் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது என்னவாயிடும்? மைனஸ் மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். ஸோ இங்க பிளஸ் 28 தான். நெக்ஸ்ட் 10 3 is 30. ஒன்லி 1 மைனஸ். ஸோ ஐ யூஸ் ஹியர் மைனஸ். இந்த சம் பாருங்க, இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 2 is 2. 2 3 is 6. அப்ப நான் இங்க 6ன்னு எழுதிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? சைன் பார்க்கணுமா? ஸோ இந்த மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். ஸோ இங்க ஒரு மைனஸ் போட்டு தனியா இருக்கு பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா? நான் பிளஸ் இந்த மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். சரிங்களா? மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் இருந்ததுன்னா நீங்க கண்டினியூவா மல்டிப்ளை பண்ணுவோம்னா ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. இந்த 4ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 2s are 8. -8 வருமா? ஓகே, இன்ட்டு -1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா -2. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 8 2s are 16. இங்க 2 மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னா பிளஸ் 16 தான். நெக்ஸ்ட் பாருங்க, இதே ரூல் தான். 2 -1 -2 -1 வந்து 2 ஆயிடும், பிளஸ் 2 ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ். இங்க பாருங்க, -3 -4 3 4s are 12. இதுவும் பிளஸ் ஆயிடும். ஸோ ஆன்சர் பிகம்ஸ் பிளஸ் 2 12s are 24. அவ்வளவுதாங்க. ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் 3 6 are 18. ஹியர் 2 into -1 -2ன்னு வரும். ஸோ இந்த இதை மல்டிப்ளை பண்ணா 18 2s are 36. ஸோ பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கும்போது மைனஸ் தான், ஒன்லி 1 மைனஸ். அவ்வளவுதாங்க. இதுதான் என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன? டிவிஷன். டிவிஷன் வந்து நமக்கு as usual தான், இதுலயும் அதே தான், சேம் ரூல் தான். நமக்கு இந்த சைன் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ டிவிஷன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் இருக்க போகுது இங்க. ஓகே, இப்போ இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர்ல பிளஸ் ஆகவும் டினாமினேட்டர்ல மைனஸ் நம்பர் இருந்தா ஆன்சர் பிகம்ஸ் மைனஸ் தான். அதுவே இப்படி இருந்தாலும் நியூமரேட்டர்ல மைனஸ் டினாமினேட்டர்ல பிளஸ் இருந்தாலும் ஆன்சர் மைனஸ் தான். ஸோ போத் ஆர் நெகட்டிவ். நியூமரேட்டர்ல நெகட்டிவ் நம்பர், டினாமினேட்டர்லயும் நெகட்டிவ் நம்பர்னா ஆன்சர் என்ன ஆகும்னா பிளஸ். ஓகே, அந்த மல்டிப்ளைல பார்த்தா அதே ரூல் தான். பிளஸ் மைனஸ்னா மைனஸ், மைனஸ் மைனஸ்னா பிளஸ். அவ்வளவுதான். பிளஸ் பிளஸ்னா பிளஸ் தான். ஓகே தானே? இந்த ரூல் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ 12 divided by 2. 12ல எத்தனை 2 இருக்குன்னா 6 2s இருக்குமா? ஓகே, இப்போ போத் ஆர் பாசிட்டிவ், அப்படியே விட்டுருங்க. இப்போ 16 by 8 அப்படின்னா எத்தனை 8 இருக்கும்? 2 8s are 16. அப்ப எத்தனை மைனஸ் இருக்குன்னா ஒன்லி 1 மைனஸ். அப்ப மைனஸ் அப்படியே போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 10 divided by -2 இருக்கு. 10ல எத்தனை 2 இருக்கு அப்படின்னா 5 2s இருக்கு. இப்போ ஒன்லி 1 மைனஸ், ஐ யூஸ் மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 7 divided by -1. அப்ப என்ன வரும்? 7ல எத்தனை 1 இருக்குன்னா 7 தான் இருக்கும். அப்போ இந்த மைனஸ் அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? 0 divided by anything is equal to 0. ஓகே தானே? இப்போ -9 divided by 9. 9ல எத்தனை 9 இருக்குன்னா 1 தான். ஒன்லி 1 மைனஸ் இருந்தாலும் அப்படியே மைனஸ் யூஸ் பண்ணிட்டேன். -3 divided by -3. மைனஸ் அப்படின்னா என்னது? 1 வருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சரியா? பிளஸ் 1 தான் இருக்கும், பாத்துக்கங்க. 40 divided by 8 -8. 8 5s are 40. அப்போ இங்க 5 வரும். ஒன்லி 1 மைனஸ்ன்றதுனால மைனஸ் யூஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, 24ல எத்தனை 6 இருக்குன்னா 4 6 are 24. போத் ஆர் மைனஸ். இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி தான்.
செவன் செவன்ஸ் ஆர் 49, ஆன்சர் 7 வரும். இங்கே ஒன்லி 1 மைனஸ் இருக்கிறதுனால அப்படி மைனஸ் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. டிவிஷனுங்கிறது அஸ் யூஸ்வல் தான். மல்டிப்ளைல இருக்க என்ன ரூலோ அதே தான். சைனுக்கு தான் பார்க்கணும், இங்கே பார்த்துக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். ஓகேங்களா?